ஏக்கா ஏக்கா நாகலட்சுமி அக்கா என் வீட்டுக்கார பாத்தீங்களா? இல்லடி. அவசரத்துக்கு போன் போட்டா எடுக்கவே மாட்டாங்க யாரும். அம்மா உன் மருமையை வீட்டுக்கு வந்தாராமா? இல்லடி. ஏன்டி சண்டை போட்டுட்டியா? அட சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா 2 வார்த்தை கூட பேசிக்கிட்டே அதுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு எங்க போனாருன்னே தெரியல. நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன குழம்பு வச்ச? அம்மா உங்ககிட்ட கதை பேச இப்ப நேரம் இல்ல, உன் மருமையை வீட்டுக்கு வந்தா வர சொல்லு, என்ன நான் அப்புறம் கூப்பிடுறேன், சங்கடப்படாத, வைக்கிட்டா? யாத்தே எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போன போட்டுக்கிட்டு நேரடி அவருக்கே கூப்பிட்டுருவோம். என்ன கான்டாக்ட் லிஸ்ட்லயே அவரை காணோம். அது சரி, அந்த மனுஷன்ட்டு அப்பப்போ போன் போட்டு பேசியிருந்தா தானே. இங்கே கிடக்குறாரு. இந்த இருக்கு அந்த என்ன அண்டா நம்மளை பார்த்து உருண்டு வருது. குறுக்கணும்னா நமக்கு தான் ஆபத்து, எடுக்கவே கூடாது. இங்க போகும்போதே 2 கட்டு, அதுக்குள்ள வர்ற கோபத்துக்கு ஐயோ கோவப்பட்டாலும் இங்க இருந்து கோவப்படுறத கூட அந்த மனுஷனுக்கு அங்கே தெரிஞ்சிடும். மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே, எடுக்கலாட்டியும் ஆபத்து நமக்கு தான், எடுத்துருவோம். ஹலோ ஹலோ. ஆமா, நீ பாட்டுக்கு திட்டி அனுப்பிட்டு அப்புறம் சமாதானம் பண்றதுக்கு போன் போடு. என்னங்க அப்படி பொசுக்கிட்டு கோச்சுக்கிட்டு போய் நிக்கிறீங்க? நான் அப்படி என்னத்தங்க பேசிவிட்டேன்? நீங்க எல்லாமே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாவம், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம பேபிய. பேபி, நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடா. ஆமாங்க, கொடி கயிறு வேற ரொம்ப உயரமா இருக்கா, என்னால 8 துணி காயப்பட முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. துணி காயப்பட ஆள் கிடைச்சிருச்சு. வீடு வேற கூட்டம், அந்த ஆள் வரட்டு கூட்டம் வச்சிட மாட்டோம்.